நடிகை ராதிகா மற்றும் சிவகுமார் உள்ளிட்ட நடிகைகள் அனைவரும் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜா இல்லத்தில் பாரதி ராஜாவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடிகர் சூர்யா, கார்த்தி, சூர்யாவின் தந்தையும் நடிகருமான சிவகுமார், நடிகை ராதிகா உள்ளிட்ட பல திரை பிரபலங்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருவதை நாம் பார்க்கின்றோம். என்றால் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியானது. தாய்க்கிழவி என்ற படத்தில் நடித்த ராதிகா அந்த படத்தில் நடித்த அனுபவம் தொடர்பாக தன்னை சினிமா உலகில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாரதி ராஜாவை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்தார் நடிகை ராதிகா. அப்போது தான் நடித்த அந்த தாய்க்கிழவி படம் தொடர்பாக அவருடைய அனுபவங்களை பாரதி ராஜாவிடம் பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர் நீலாங்கரை இல்லத்தில் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்தார் பாரதி ராஜா. அப்போது ராதிகா அவரை சந்தித்து, இந்த படத்தில் நான் நடித்திருக்கின்றேன், இப்போது நான் இந்த தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு விதை போட்டவர் நீங்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினீர்கள். இப்போது ஒரு படத்தை நடித்து முடித்த அந்த பெருமையோடு நான் உங்கள் முன் வந்திருக்கின்றேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்ல வேண்டும் என்று ராதிகா பாரதி ராஜாவிடம் பேசிய அந்த வீடியோவெல்லாம் சமீபத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்தது. பாரதி ராஜாவை பார்க்கும்போது மிகவும் ஒரு முடியாத நிலையில் தான் இருந்தார். எப்படி இருந்த ஒரு மனிதர், கம்பீரமாக சினிமா படப்பிடிப்பு தளங்களில் மிகவும் கோபப்படக்கூடிய ஒரு இயக்குனர் என்றே சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு இயக்குனர் வயது மூப்பு காரணமாக உடல்நலம் குன்றி வீட்டில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நிலை, அப்போது ராதிகா சென்று சந்தித்தது, பேசியது என்றெல்லாம் ஒரு குழந்தை போன்றே அவர் மாறிவிட்டார். ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலையை அவர் வயது மூப்பின் காரணமாக எட்டிவிட்டார் என்று சொல்லலாம். அவருடைய வீட்டில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். ஒரு குழந்தை போலவே அவர் மாறிவிட்டார் என்று சொல்லலாம். அந்த வீடியோலாம் இணையத்தில் வைரலானது. அப்படிப்பட்ட அந்த புகைப்படத்தை, அந்த வீடியோ நாம் பார்த்து கொண்டிருக்கோம் திரையில். அதுதான் அந்த தாய்க்கிழவி படத்தில் நடித்த பிறகு நடிகை ராதிகா தன்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய தன்னுடைய குருவான பாரதி ராஜாவை சென்று அவர் இல்லத்தில் சந்தித்தார். அந்த வீடியோ காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வு அந்த சமீபத்தில் நடந்த ஒரு சந்திப்பு தான். அந்த சந்திப்பின் போது அவர் பேசியது, அதற்கு பாரதி ராஜா ஒரு குழந்தை போன்று அவர் செய்கைகளை செய்தது, ராதிகா பேசுவதை அவர் கேட்பது, கவனிப்பது உள்ளிட்ட அந்த வீடியோ எல்லாம் சமீபத்தில் தான் வெளியானது. அதை நாம் அந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், நடிகர், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞன் என்று இல்லை என்பது நிச்சயமாக அது சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் பாரதி ராஜா. சினிமாவை வெளியுலகிற்கு கொண்டு சென்ற பெருமைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய முதல் படத்திலேயே ஒட்டுமொத்த திரையுலகையும் தன் பக்கம் கவனத்தை ஈர்க்க வைத்தவர் பாரதி ராஜா. ஒரு தனி பாணியை அவர் கையாண்டார். ஒவ்வொரு படத்தினுடைய தொடக்கம் மற்றும் படத்தின் முடிவில், என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகின்றேன் என்று இரு கை கூப்பி வரக்கூடிய அந்த குரல் மற்றும் அந்த இரு கை கூப்பி வரக்கூடிய அந்த வீடியோ என்பது இன்றும் என்றென்றும் அது மறக்க முடியாத, ஆழமாக பதிந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தனி பாணியை அவர் கையாண்டு வந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள பாரதி ராஜா, ராதிகா, ராதா, கார்த்திக் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் பலரையும் அறிமுகம் செய்து வைத்த பெருமைக்குரியவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. குறிப்பாக சிவாஜி நடிப்பில் இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளமாக நிலைத்து நிற்கிறது என்றால் அது அவருடைய தனித்திறமை, தனித்துவம் மட்டுமே காரணம் என்று கூறலாம். அதே போன்று கிழக்கு போகும் ரயில், கல்லுக்குள் ஈரம், கைதியின் டைரி, அலைகள் ஓய்வதில்லை, புதிய வார்ப்புகள், வேதம் புதிது என பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கி இருக்கின்றார் பாரதி ராஜா இயக்குனர் இமயம். கடைசியாக மீண்டும் ஒரு மரியாதை என்ற படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்தார். இயக்குனராக மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களில் நடிகராகவும் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு உள்ளிட்ட பல படங்களில் நடிகராகவும் தன் நடித்து அசைத்திருக்கிறார் பாரதி ராஜா. இயக்குனராக மட்டுமல்லாமல் சமீப ஆண்டுகளில் நடிகராக பல படங்களில் நடித்து தன்னுடைய தனித்துவமான நடிப்பு, இயக்கத்தில் எப்படி அவர் தனித்துவமான பாணியை கையாண்டாரோ அதே போல நடிப்பிலும் அவர் யதார்த்த நடிப்பை மிகைப்படுத்தி இல்லாமல், நடிப்பு குறைவில்லாமல் யதார்த்த நடிப்பு, எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரோ அதோடு முழுவதுமாக ஒன்றி போய் அந்த கதாபாத்திரத்துக்குரியவராக மாறி நடிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர் பாரதி ராஜா.
குறிப்பாக இந்த திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் நடிகர் தனுஷுக்கு தாத்தாவாக நடித்தவுடைய கதாபாத்திரம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு கதாபாத்திரம் என்றே சொல்லலாம். நடிகர் தனுஷும் பாரதி ராஜாவும் தாத்தா பேரன் என்ற உறவுமுறையில் அவர்கள் பேசிக் கொள்வது, கிண்டல் அடிப்பது, இது போன்ற ஒரு நிலை என்பது நிகழ்வு யதார்த்த ஒரு வாழ்வியல் முறையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு படமாக அது அமர்ந்தது, இந்த கதாபாத்திரம் அமைந்தது என்று சொல்லலாம். தொடர்ந்து பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். கடந்த 2025 அதாவது கடந்த ஆண்டில் வெளியான நிறமாறும் உலகில் தமிழ் படத்தில் நடித்தார் பாரதி ராஜா. அவருடைய நடிப்பில் வெளியான கடைசி படம் என்றால் மோகன்லாலில் துடரும் என்ற படம் தான் அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியான படம் என்று சொல்லலாம். தற்போது வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி ஒரு பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அவருடைய உடல் அவருடைய இல்லமான நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பல்வேறு திரைத்துறையினர், ஏற்கனவே கூறியது போல நடிகை ராதிகா, நடிகர் சிவகுமார், அவருடைய மகனும் நடிகருமான சூர்யா, கார்த்தி உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பொதுவாக ஒரு இயக்குனர் என்றால் சில படங்களை இயக்குவது, அதற்கு பிறகு அவருடைய படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போவதால் ஒதுங்கி இருப்பது, திரைத்துறை சார்ந்த நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொள்வது, கருத்தில் தெரிவிப்பது மட்டும்தான் இருப்பார்கள். ஆனால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் என்றால் அது பாரதி ராஜா என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சில காலம் மிகப்பெரிய ஒரு கோலோச்சினார் என்பதில் மாற்று கருத்தில்லை. வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களாக படங்களில் நடித்து வந்தவர் தன்னுடைய மகன் மனோஜ் மரணத்திற்கு பிறகு முற்றிலுமாக முடங்கி போனார். தன்னுடைய செல்ல பிள்ளையாக இருந்த மனோஜ் மரணத்திற்கு பிறகு பாரதி ராஜா முற்றிலுமாக முடங்கி போய் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம், சோகத்தில் ஆழ்ந்தார் என்று நாம் சொல்லலாம். கடந்த ஒரு